கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பாட வகுப்பிற்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். ஆன்லைன் மூலமாக இந்த வேத பாட வகுப்பை கவனிக்கிற உங்களையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஒரு தொடர் வேத பாட சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை கடந்த சில வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். இப்பொழுதும் அந்த வசனங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தினுடைய கடைசி சில வரிகள். இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கிவிடுவேன் என்ற வார்த்தையை நாம் சில வாரங்களாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாதிருக்கிற பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து என்ன செய்வேன்? நீக்குவேன். இந்த விளக்கு தண்டு என்ற வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். ஏற்கனவே நான் கடந்த சில வாரங்களாய் சொல்லுகிறபடி நான் திரும்பவும் சொல்லுகிறேன். விளக்கிலே 3 பகுதி இருக்கிறது. ஒன்று அடிப்பகுதி, எண்ணெய் ஊற்றுகிற அந்த கண்டெய்னர், அகல் பகுதி, கீழே இருக்கிற பகுதி, அது ஒரு விளக்கில் இருக்கிற முக்கியமான பகுதி. அதற்கு பிறகு மேலே பார்த்தீங்கன்னா திரி, நெருப்பு எரிகிற அந்த திரி பகுதி, குத்து விளக்கினுடைய முனை ஆரம்பம். ஆகவே இந்த விளக்கு எரிகிற அந்த முனைப்பகுதியும் எண்ணெய் இருக்கிற அந்த அடிப்பகுதியும் அதற்கு 2த்திற்கு இடையில் இருக்கின்ற ஒன்றுக்கு பேர் தான் என்னதுங்க? விளக்கு தண்டு. அப்போ இந்த விளக்கு தண்டு எரிகிற அந்த திரியையும் கீழே இருக்கிற எண்ணெயும் இணைத்து விடுகிற ஒரு தண்டு பகுதி. இந்த தண்டு இல்லைன்னு சொன்னால் இந்த எண்ணெய்க்கும் திரிக்கு என்ன இருக்க கனெக்ஷன் இல்லை, ஐக்கியம் இல்லை. ஆகவே இந்த எரிகிற திரிக்கும் கீழே இருக்கிற எண்ணெய்க்கும் பாலமாய் இருப்பது, அந்த 2ஐயும் இணைத்து விடுவது அந்த தண்டு பகுதி. ஃபெல்லோஷிப், ஐக்கியம். இந்த ஐக்கியம் என்கிற வார்த்தையை கடந்த சில வாரங்களாக நான் உங்களோடு போதித்து கொண்டே வருகிறேன். இன்றைக்கும் அந்த ஐக்கியத்தை சார்ந்த சத்தியத்தை ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். அந்த விளக்கு தண்டு தான் சபை. சபை என்பது நாம் ஐக்கியப்படுற ஒரு இடம். அதனால தான் விசுவாசிகளாகி நம்ம எல்லாரையும் கர்த்தர் கூட்டி வைத்திருக்கிறார். சோத்தரிக்கிறோம். இது சபை, சர்வ சங்கமாகிய சபை. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் கூடி ஆராதிக்கிற ஒரு இடம். அல்லேலூயா. ஆகவே இந்த ஐக்கியத்திலே நாம் இருந்தால்தான் சோத்தரிக்கிறோம், நாம் எரிந்து பிரகாசிக்க முடியும். அப்போ எரிந்து பிரகாசிக்கும் போது பிசாசு நம்மை தொட முடியாது. எரிந்து பிரகாசிக்கும் போது நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறோம். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அவனுடைய வெளிச்சத்திலே நீங்களும் கலிகூற எப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள்? மனதாக இருந்தீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய விளக்கு எரிந்து பிரகாசிக்க வேண்டுமானால் அந்த எரிகிற பகுதி, எண்ணெய் பகுதி, இதை 2த்தையும் இணைக்கிற அந்த தண்டு தான் கர்த்தருடைய சபை. அல்லேலூயா. ஆகவே ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஐக்கியம் ரொம்ப முக்கியம். 1 கொரிந்தியர் 6:17 சொல்லுகிறது, அப்படியே கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான். அந்த இசைந்து இருக்கணும், அதான் ஐக்கியம். தேவனோடு இணைந்திருப்பது, சபையோடு இணைந்திருப்பது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த எண்ணெயாகிய பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்திருப்பது, அந்த நெருப்பு, எரிந்து பிரகாசிக்கிற அந்த நெருப்பு, சோத்திருக்கிறோம், நமக்குள் உண்டாகிற ஒரு பெரிய உற்சாகம், நமக்குள் உண்டாகிற ஒரு பெரிய எழுப்புதலை அது காண்பிக்கிறது. ஆகவே அந்த ஐக்கியப்படுத்துகிற ஐக்கியமாகிய அந்த விளக்கு தண்டு ரொம்ப முக்கியம். சோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழணும். கவனிக்கணும். ஒரு பெண்ணோடு புருஷன் விவாகத்தில் ஐக்கியப்படும் பொழுது அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்று பைபிள் சொல்லுகிறபடி
ஆவியாயிருக்கிற தேவனோடு நமது ஆவியில் இணைந்து ஒரே ஆவியாக ஐக்கியப்பட்டு வாழ முடியும். ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று நம்மில் பலர் தேவ ஆலயத்திலே, ஆராதனையிலே தேவ ஆவியானவரோடு இணைந்து ஜெபித்து துதித்து நல்லா மகிழறோம். ஆனால் சபையை விட்டு வெளியே போன உடனே உலகத்தோடு கலந்து உலகத்தோடு கூட இணைந்து போகிறோம். சபையில் இருக்கும்போது பாடுறோம், அல்லேலூயாலாம் சொல்கிறோம். சபையை விட்டு வெளியே போன உடனே அந்த ஐக்கியம் துண்டாகப்படுகிறது மாதிரி இருக்குது. கர்த்தருக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி விசுவாசிகளுடைய நிலைமை இருக்குது. சபையில் இருக்கும்போது மட்டும் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிறது, சபை ஆராதனை முடிச்சுட்டு வெளியில் போன உடனே ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் ஐக்கியம் இல்லாததை போல வாழ்கிறாங்க. அப்படி இல்லை. 1 கொரிந்தியர் 6:19 அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை வாழ்த்தும் பொழுது, உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு வலியுறுத்து. நம்முடைய சரீரம் தேவனாலே பெற்றதும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. நம்முடைய சரீரம் தான் தேவன் தங்குகிற ஆலயம். பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே தங்கி இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மில் ஐக்கியப்படுறதுனால நம்ம கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறோம். அந்த ஐக்கியம் இல்லைன்னா ஆலயமாக இருக்க முடியாது. இரவும் பகலும் எந்நேரமும் ஒரு புருஷனோடு மனைவி ஐக்கியமாய் வாழ்வது போல நாமும் பரிசுத்த ஆவியானவரோடே ஒரே ஆவியாய் ஐக்கியமாய் வாழ வேண்டும் என்பதாக பைபிள் நமக்கு சொல்லுது. ஒரு புருஷன் மனைவி சரீரப்பிரகாரமாக எப்படி இணைந்து வாழ முடியுமோ அதுபோல பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியமாக அவருடைய ஆவியில இணைந்து வாழ முடியும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 24 மணி நேரமும் நமது ஆவியோடு, நமது சுவாசத்தோடு ஆவியானவர் தங்கியிருக்க முடியும். அதுதான் ஒரு உண்மையான தேவ பிள்ளையினுடைய அடையாளம். 2 கொரிந்தியர் 13:14 அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை வாழ்த்தும் போது இப்படி சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. அதை ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஆராதனை முடியும் போது சொல்லுவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அப்படின்னு. அப்போ அதுல 3வது காரியம், பரிசுத்த ஆவியானவரோடு உங்கள் அனைவரும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். ஐக்கியம், ஆவியானவரோடு ஐக்கியம். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு எப்படி இருக்கிறான்? ஒரே ஆவியா இருக்கிறான். ஐக்கியம், ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். நான் ஏன் ஐக்கியப்படணும்? என்னுடைய ஆவியா இருக்கிற தேவனோடு ஐக்கியப்படணும். மனுஷனுக்குள்ள ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கிற மாதிரி இப்ப மனுஷனுடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு என்ன பண்ணணுங்க? ஐக்கியப்படணும். அதான் அந்த விளக்கு தண்டு நமக்கு போதிக்குது. அப்படி இருந்தால் தான் நாம் சபைக்கு பிரயோஜனமா இருக்க முடியும், தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்க முடியும், நாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும், நாம் மற்றவர்களுக்கு எப்படி இருக்க முடியும்? ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அப்போ ஆண்டவர் என் ஜீவியம் சரியில்லை, நான் மனம் திரும்பலைன்னா அந்த ஐக்கியமே உடஞ்சிருச்சு. அந்த விளக்கு தண்டையே நான் எடுத்துருவேன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஐக்கியம் இல்லைன்னா ஆசீர்வாதமே இல்லை. அல்லேலூயா. ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஒரு 7 காரியத்தை மிக வேகமாக சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மில் ஐக்கியப்பட இடம் கொடுக்கும் போது முதலாவது நம்முடைய ஆவியிலே மறுபிறப்பு அடைய செய்கிறார். கவனிக்கணும். நமது ஆவி தேவனுடைய ஆவியோடு ஐக்கியப்படும் பொழுது மறுபிறப்பு அடைய செய்கிறார். யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தை பாருங்க. 5 என்ன சொல்லுது? இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும்
ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் தொடர்ந்து சொல்கிறார், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாக இருக்கும். அப்போ ஆவியானவர் நம்மளை இறங்கும் போது மறுபிறப்பு சம்பவிக்கிறது. விசுவாசிகள் நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஒருவேளை விசுவாசிகளாக இருக்கலாம், ஆராதனைக்கு ஒழுங்காக போகலாம், ராபோஜனத்தில் கூட நீங்கள் எடுக்கலாம். ஆனால் மறுபிறப்பின் அனுபவம் இல்லாமல் கிறிஸ்தவ ஜீவியம் செய்கிற நிறைய பேர் இருக்காங்க. மறுபிறப்பு அடையாமலே சபைக்கு வர்ற, நானும் ஞானசானம் எடுத்திருக்கிறேன், கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கிறேன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏனென்றால் மறுபிறப்பு என்பது ஆவியானவராலே நடக்குது. ஆவியானவரால் ஐக்கியப்படும் போதுதான் ஒரு மறுபிறப்பு, born again கிறிஸ்டியன். உதாரணமாக, செத்தவனுக்குத்தான் மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. செத்தவனுக்கு எபேசியர் 2:1 என்ன சொல்லுது? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை கிறிஸ்து என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். born again கிறிஸ்டியன்னா என்ன? மறுபிறப்புனா என்ன? நான் ஒரு காலத்தில் பாவத்திலையும் அநியாயத்திலையும் வாழ்ந்தேன். அந்த பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் நான் செத்துட்டேன். அப்ப செத்தவன் சோத்திரிக்கிறோம், மறுபடியும் ஒரு மறுபிறப்பை கிறிஸ்து அவனுக்குள்ள உண்டாக்குறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்திருந்த உங்களை கிறிஸ்து என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார். ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளான மனுஷனில் பாவத்தோடு கூட சம்பந்தமாகி இருப்பான் என்று சொன்னால் அவனுடைய ஆவி மரித்து கிடக்கிறது. வெளியில நடமாடிக்கிட்டு தான் இருப்பான். பாவம் செய்கிறவனுடைய உள்ளான மனுஷனின் ஆவி என்ன செஞ்சிடும்? செத்து போயிருக்கும். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். பாவம் செய்யும் போது ஆத்மாவில் ஒரு டெத்து வந்துடும், ஆவி செத்துரும். அவன் வேலைக்கு போவான், சம்பாதிப்பான், எல்லாம் செய்வான். ஆனால் ஆவி என்ன செஞ்சிருக்கும்? உள்ள செத்து போயிருக்கும். அந்த மனிதன் ஆவியில செத்த இடத்துல தான் ஆவியிலே அந்த மனிதன் கிறிஸ்துவோடு ஐக்கியப்படும் பொழுது அவன் மறுபிறப்பு அடைகிறான். ஆமென் சொல்லுங்க. Death means separation, life means fellowship. தமிழில் சொல்லுகிறேன், மரணம் என்பது பிரிவினை, அதாவது தேவனை விட்டு பிரிந்த நிலையை காட்டுகிறது. ஜீவன் என்பது ஐக்கியமாகும், அதாவது தேவனோடு ஐக்கியமுள்ள நிலையில் இருப்பது. பாவத்தின் சம்பளம் என்னதுங்க? மரணம். அதனால்தான் ஏசாயா 59:2 சொல்லுது, நாம் பாவம் செய்யும் பொழுது, அக்கிரமம் செய்யும் பொழுது நமக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாகிறதுன்னு பைபிள் சொல்லுது. என்ன உண்டாகுதுங்க? பிரிவினை, ஐக்கியம் அங்கு தடைபடுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். என்ன அர்த்தம்? மரணம் என்றால் ஏதோ நம்மளை பாட்டு பாடி கல்லறையில் அடக்கம் பண்ற அந்த மரணம் அல்ல. தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு என்ன செய்கிறது? அறுபட்டு இருப்பது, அதான் ஐக்கியம் இல்லாமல் இருப்பது, அதான் மரணம். ஜீவன் என்பது ஐக்கியம். உயிரோடு இருக்கிற மனிதன் வீட்டில் இருக்கும் எல்லாரோடு ஐக்கியமாக இருப்பது போல இயேசுவாகிய ஜீவன் ஆவியில் இருந்தால் அவர்கள் மற்ற விசுவாசிகளோடு, ஊழியரோடு, திருச்சபையோடு அவர்கள் எப்படி இருக்க முடியும்? ஐக்கியமாக இருக்க முடியும். அல்லேலூயா. ஆகவேதான் மறுபிறப்பு என்பது தேவனை விட்டு தூரமாக இருக்கிற மனுஷனுடைய ஆவி கிறிஸ்துவின் ஆவியோடு ஐக்கியப்படுவதுதான் கிறிஸ்துவின் ஜீவனோடு இருப்பது அர்த்தம். அதனால தான் 1 யோவான் 5:12 சொல்லுது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்ப இந்த குமாரனின் ஆவி ஓடு நம்முடைய ஆவி இணையுமானால் நாம் செத்துப்போன விசுவாசி அல்ல, கிறிஸ்துவாகிய ஜீவனை உடைய விசுவாசிகள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2வது காரியம், நான் ஏன் ஐக்கியப்படணும், ஏன் ஐக்கியம் ரொம்ப முக்கியம் என்று சொன்னால், இந்த ஐக்கியத்திலே தான் தெய்வீக சுகம் என் சரீரத்தில் உண்டாகிறது. தெய்வீக
சுகம் என்னுடைய சரீரத்தில் உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவரோடு நாம் ஐக்கியப்படும் பொழுது நமது சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. அதனால் நோய்கள் நீங்கி போகிறது, சுகம் உண்டாகிறது. ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், விசுவாசிகள் கவனிக்கணும், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை என்ன செய்வாருங்க? உயிர்ப்பிப்பார். இந்த வசனத்தை நம்ம பல முறை படிச்சிருக்கிறோம். வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். அப்படியானால் ஆவியானவர் நம்மில் அசைவாடும் பொழுது நம்முடைய சரீரத்தில் தெய்வீக சுகம் உண்டாகிறது. அல்லேலூயா. உதாரணமாக பாருங்க, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டார்னு நான் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல பைபிள் சொல்லுகிறது, ஆபிரகாமின் மரித்த சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பித்தார். அவன் சரீரம் செத்துப்போன சரீரமாக இருந்தும் அந்த சரீரத்தை கர்த்தர் உயிர் பெற பண்ணி அவனுக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை தேவன் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அதுபோல நாமும் நம்முடைய சரீரத்திலே வியாதி பலவீனங்களோடு கூட இருந்தாலும் நம்முடைய சரீரமாகிய ஆவியிலே தேவனுடைய ஆவியோடு இணைக்கப்படும் பொழுது சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. அப்ப ஆவியானவரோடு ஐக்கியம் கொள்றது எவ்வளவு நமக்கு லாபகரமானதுன்னு பாருங்க. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு ஐக்கியப்படும் பொழுது சரீரங்கள், சாவுக்கு ஏதுவான சரீரம் என்ன செய்யப்படுதுங்க? உயிர்ப்பிக்கப்படுது. ஆமென்னு சொல்லுங்க. இப்போ நான் ப்ரேயருக்கு வரும்பொழுது ஒரு வெளியிலேருந்து ஒரு ஃபோன் வருது எனக்கு. ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க வெளியூர்லேருந்து. அவருடைய வாலிப மகள் யூட்ரஸில், கல்யாணம் ஆன பிள்ளையான்னு கேட்டேன். இல்லை, வாலிப பிள்ளை. யூட்ரஸில் கட்டி இருக்குது, அது பல்ஜாக இருக்குது, அது என்ன கட்டின்னு தெரியல, டாக்டர் என்னென்னமோ சொல்கிறாங்க, ரொம்ப பயமாக இருக்குது பாஸ்டர், நடுக்கமாக இருக்குது, என்ன ஆகுமோன்னு தெரியல. சோத்திரம். பதட்டமாக ஃபோன் பண்ணுறாங்க. இப்போது கொஞ்ச நேரம் அந்த சகோதரியோடு நான் பேசிட்டு ஆவியில் நிறைந்து இந்த வசனத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணுறேன். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பேன்னு சொன்னீங்களே, இப்பொழுதும் ஆபத்தில் இருக்கிற அந்த அருமையான மகளுடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பீராக. ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய சரீரங்களுக்குள்ளாக ஆவியானவர் உள்ள வரும் பொழுது, அந்த ஆவியில ஒரு ஐக்கியம் உண்டாகும் பொழுது நம்முடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவர் உயிர் பெற செய்கிறவரா இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இப்போ உதாரணமா நான் ஒன்று சொல்றேன் பாருங்களேன். சவுல் என்னும் வாலிபன் 3 நாள் பார்வை இல்லாமல், புசியாமலும் குடியாமலும் 3 நாள் அவர் இருந்தார். அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். சவுலாக இருந்தவர் தமஸ்கு வீதியில் போகும்போது கர்த்தர் அவர் என்ன செய்கிறாருங்க? சந்திக்கிறாரு. கண் பார்வை என்ன செய்யுதுங்க? தெரியல, குருடாயிட்டார். அந்த பேரொளி அவர் கண்ணில் பட்ட உடனே கண்ணு தெரியல, தடவுகிறவராக மாறிட்டாரு. கண்ணு தெரியல, 3 நாள் புசியாமலும் குடியாமலும் என்ன பண்ணுறாருங்க? அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்போ என்ன சம்பவிக்குது? அவருடைய சரீரத்திலே ஆவியானவர் வரும் பொழுது பவுலுடைய அந்த சவுலாக இருந்த பவுலுடைய சரீரத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, அப்போஸ்தலர் 9:17 சொல்லுகிறது, சோத்திர ஊழியக்காரன் வந்து அந்த சவுல் என்கிற வாலிபன் மேல கை வச்சு ஜெபிக்கிறாரு. அப்போது சவுல் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யப்பட்டாராம்? நிரம்பினார்னு பைபிள் சொல்லுது. ஆமென். 18ஆம் வசனம் சொல்லுகிறது, உடனே அவர் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் கீழே என்ன செஞ்சது? விழுந்தது. கண்களில் சுகம் உண்டாயிற்று. இப்ப கண்ணு தெரியுது. அப்ப ஆவியானவர் உள்ள வந்த உடனே இந்த சரீரத்தில் இருக்கிற பிரச்சனையை ஆவியானவர் மாத்துறார் பாருங்க. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது உங்களுக்கு? அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆவியோடு நம்முடைய ஆவி ஐக்கியப்படும் பொழுது, ஆவியானவர் நம்மிலே கடந்து வரும் பொழுது, சாவுக்கு ஏதுவா இருக்கிற சரீரங்களை கர்த்தர் என்ன செய்யறாருங்க? உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த ஐக்கியம் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. ஸ்தோத்திரம். தேவனுடைய ஐக்கியம் இல்லாம இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை பெற முடியாது. மறுபிறப்படைய செய்கிறார். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை என்ன செய்கிறாருங்க? உயிர்ப்பிக்கிறார். மூணாவது, இந்த ஐக்கியம் என்ன செய்யுது? கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்கிறான். பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அப்படின்னு பவுல் சொல்வதற்கான காரணம் என்ன? ஆவியானவர் என்னில் ஐக்கியப்படும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், மூன்றாவது காரியம் என்னவென்றால், ஆவியானவரோடு நான் ஐக்கியப்படும் பொழுது பிசாசுகளை துரத்துகிறவனாக நான் மாறுகிறேன். பிசாசுகளை துரத்துகிறவனாக நான் இருப்பேன். ஆவியானவரோடு ஐக்கியம் இல்லைன்னா சத்துருவை என்னால் என்ன செய்ய முடியாதுங்க? துரத்த முடியாது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம் சொல்லுகிறது, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லுது. கொஞ்சம் கவனிங்க. தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் என்ன செய்திருக்கிறது? வந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப பாருங்க, நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். கர்த்தருடைய ஆவியானவரோடு இசைந்து செயல்பட்டால் இயேசு செய்த அதே காரியத்தை நாம செய்ய முடியும். ஏசப்பா நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாருங்க? நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறேன். சபையார் எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்கள். தேவனுடைய ஆவியினாலே இயேசு பிசாசுகளை துரத்தினார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆவி எனக்குள்ளே இருக்கிறபடியினால் நான் பிசாசுகளை என்ன செய்ய முடியும்? துரத்த முடியும். அப்ப ஆவியானவரோடு ஐக்கியமா இருப்பது எவ்வளவு லாபம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கே பிசாசுகளை துரத்துவதற்கு தேவ ஆவியானவருடைய ஐக்கியம் அவசியமானால் உங்களுக்கு எனக்கு எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. ஆமென். அனுதின ஜீவியத்தில் எண்ணி முடியாத துயரங்கள், சொல்ல முடியாத அக்கினி அம்புகளை போடுகிற பிசாசு எப்ப விழுங்கலாம், நம்ம குடும்பத்தை எப்ப கவிழ்க்கலாம், நம்முடைய வாழ்க்கையை எப்படி சிதைக்கலாம், அவன் சுத்திக்கிட்டே வரான். யார் வீட்டுக்குள்ள புகுறலாம், யாரை கஷ்டப்படுத்தலாம், யாரை அழ வைக்கலாம், யாரை நிந்தனைக்குள்ளாக்கலாம், யாருக்கு சோத்தரிக்கிறோம் அவங்க நல்ல நிலையில் இருக்கிற அவங்கள பாதாள நிலைக்கு யாரை இழுக்கலான்னு ஒவ்வொரு நாளும் அவன் பூமியை சுத்தி வரான்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவர் கேட்கிறார் பிசாசை பார்த்து, எங்கிருந்துப்பா வர? நான் பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். பைபிள் சொல்லுகிறது, எவனை விழுங்கலாமோ என்று கெட்சிக்கிற சிங்கத்தை போல என்ன செய்யறான்? சுத்தி திரிகிறான். பலவிதமான பிரச்சனைகளை கொடுக்கறான். மனுஷனுக்கு பின்னாக இருந்து கொண்டு அவன் இன்ஸ்ட்ருமெண்டா மனுஷனை வைத்து நம்மை கோபப்படுத்துவதும் கஷ்டப்படுத்துவதுமான எத்தனையோ தந்திர மந்திரங்களை நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே கொண்டு வர பார்க்கிறான். இப்படிப்பட்ட பொல்லாத பிசாசின் ஆவியை துரத்தணும்னா நம்ம பலத்தினால முடியாது. தேவ ஆவியானவரோடு ஐக்கியப்பட்டாதான் அந்த பிசாசை துரத்த முடியும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிசாசை துரத்துகிற விஷயத்துல சதுசேயர் பரிசேயர் அதை தவறாய் புரிந்து கொண்டு ஆண்டவரை விமர்சனம் பண்றாங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 24 பாருங்க. பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். 25. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும், தனக்குத்தான் விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும்
எந்த வீடு என்ன செய்யாது? நிலைத்திருக்காது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிறைக்கும்? அவர் சொல்றாரு, நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள். நான் தேவனுடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பிசாசின் உதவியோடு ஒரு பிசாசை எப்படி துரத்த முடியும்? ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் எந்த வீடும் எந்த பட்டணமும் என்ன செய்யாது? நிலைக்க மாட்டாது. பிசாசு அவன் ராஜ்யத்தை கட்டமைக்கிறானா அவனையே அவன் மூலமா துரத்தனா எப்படி அவன் ராஜ்யம் நிலைக்கும்? இல்லை, நீங்க தப்பா சொல்றீங்க. நான் பிசாசை வச்சு ஒரு பிசாசை துரத்தல, தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஆவியானவரோடு கூட ஐக்கியம் என்பது நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்குதுன்னா, நம்ம இம்சப்படுத்துகிற, நம்மளை கஷ்டப்படுத்துகிற அந்த பிசாசுகளை துரத்தணும்னா என்ன ஆவி நமக்கு தேவைப்படுது? தேவனுடைய ஆவி, ஐக்கியம். ஆமென், என்ன சொல்லுங்க? நாலாவது, இந்த ஐக்கியம், ஆவியானவரோடு கூட நான் ஐக்கியப்படும் பொழுது என்ன உண்டாகிறேன்? நான் நன்மை செய்ய என்னால் முடியும். நான் என்ன செய்ய முடியும்? நன்மை செய்ய முடியும். ஆவியானவரோடு நான் ஐக்கியப்படுவேனால் நான் நன்மை செய்ய முடியும். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 10 வசனம் 38 பாருங்க. நசரேனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன பண்ணினார்? அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்கள். இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணினார். அதனால் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நாம பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற சுபாவம் உண்டாக வேண்டுமானால் அது பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே கிரியை செய்யும் போதுதான் அந்த எண்ணமே நமக்குள்ள உண்டாகும். நம்ம நன்மை செய்யறோம்னா என்ன செய்ய முடியும்? மாற முடியும். பவுல் இடத்துல சொல்றாரு, நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் நன்மை என்னால் என்ன செய்ய முடியல? செய்ய முடியல. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் விரும்பாத தீமைகளையே செய்கிறேன். காரணம், எனக்குள் இருக்கிற பாவமே என்று சொல்லுகிறார். அப்ப மனுஷன் அவன் சுய பலத்தினால, சுய சாதுரியத்தினால அவனால் என்ன செய்ய முடியாதுங்க? நன்மை செய்ய முடியாது. தீமை நிறைந்த உலகம். அப்போ ஒரு மனிதன் நன்மை எப்ப செய்கிறவரா மாறார்னா ஆவியானவரோடு ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது. ஆமென் சொல்லுங்க. 1 பேதுரு 3:3 என்ன சொல்லுது? சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. என்ன குணம்? சாந்தம், அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்துக்குள் மறைந்திருக்கிற குணமே என்று வருகிறது. உள்ளே என்ன ஆவி இருக்கிறதோ அதுவே வெளியே குணமாக வெளிப்படும். உள்ள அமைதல் உள்ள ஆவி, சாந்தமுள்ள ஆவி இருந்துச்சுன்னா அதனுடைய குணம் எப்படி வெளிப்படும்னா சாந்தமும் அமைதலுமாகத்தான் அது வெளிப்படும். ஆனா எரிச்சலும் படபடப்பும் உலகத்தின் ஆவி. இந்த எரிச்சலும் படபடப்பும் ஆகிய உலகத்தின் ஆவி நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஆத்திரமும் கோபமும் மாம்சத்தின் கிரியமாகத்தான் நம்மிலிருந்து வெளிப்படும், நன்மை வெளிப்படாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு முறை சொல்றாரு. சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே, இந்த கிராமத்தை அக்கினிய எலியா வந்து அக்கினி இறக்கி அழிச்சு போட்ட மாதிரி
இந்த கிராமத்தில் அக்கினி இறக்கி இதை அழிச்சு போட்டுருவோமா அப்படின்னு சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்டபோது இயேசு கேட்டார், என்ன ஆவியோடு நீங்க இருக்கிறீங்கப்பான்னு கேட்டார். என்ன ஆவி இருக்கு உங்களுக்கு? என்ன ஆவியில பேசுறீங்க? என் கூட இருக்கிறீங்க. அவங்க ஏன் அப்படி கேட்டாங்கன்னா, இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. அதனால அவங்க அந்த அந்த கோபத்தில் சொல்றாங்க, இவங்களை இந்த மாதிரி செஞ்சிடலாமா அப்படின்னு. இயேசு அதை ஊக்கப்படுத்தல. என்ன ஆவி உங்கள்கிட்ட இருக்கு? நான் சொல்லுகிறேன், எலியாவின் ஆவியை பெற்றவர்கள் அல்ல, இயேசுவின் ஆவியை பெற்றவர்கள் நாம. அல்லேலூயா. பாருங்க, என்ன ஆவி? அப்ப நம்முடைய ஆவி எதுவோ அதன்படி தான் நம்முடைய கிரியைகள் இருக்குது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு ஐக்கியப்பட்டிருப்பாரே ஆனால், ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் நன்மை செய்கிறவளாய் மாற முடியும். அப்ப அந்த குணம் நம்மள்கிட்ட இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி இருக்கா? நம்முடைய ஆவியை வச்சுதான் நம்முடைய குணம். நம்ம என்ன ஆவியோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோமோ அதுக்கேற்ற ஒரு விஷயம்தான் நம்மிலிருந்து வெளிப்படும். தேவன் இயேசுவை ஆவியினாலே நிரப்பினதுனால அவர் என்ன செய்கிறவராய் சுற்றி திரிகிறாருங்க? நன்மையே செய்கிறார். அல்லேலூயா. தாவீது தேவனுடைய ஆவியானவரோடு ஐக்கியப்பட்டிருந்ததுனாலே தமக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் தாவீது என்னதான் செய்கிறாருங்க? நன்மையே செய்கிறார். சத்துருவாகிய சவுல் கூட தாவீதை பார்த்து சொன்னான், நான் உனக்கு தீமை செய்தேன், நீயோ எனக்கு என்ன செய்கிறாய்? நன்மையே செய்கிறாய். பைபிள் சொல்லுகிறது, தீமையை நீங்கள் தீமையால் வெல்லாமல் தீமையை நன்மைகளினால் வெல்லுங்கள். அப்ப தீமை செய்கிறவனுக்கும் நாம நன்மை செய்யணும்னா நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது 5வது காரியம், தடைகளை அகற்றுகிறதில் ஆவியானவருடைய ஐக்கியம். நம்ம ஆவியானவரோடு ஐக்கியப்பட்டிருப்போமானால் சோத்திரிக்கிறோம், தடைகளை நாம் அகற்றி முன்னேற முடியும். தடைகளை அகற்றி முன்னேற முடியும். பழைய ஏற்பாட்டிலே தேவ ஆலயத்தை புதுப்பித்து கட்டுவதில் கவனிக்கணும், தடைகள் காணப்படுகிறது. தத்தனாய் போன்ஸ் நாய் என்னும் 2 நாய்கள் தடை பண்ணுது. பேரை பாருங்க, தத்தனாய் போன்ஸ் நாய், பேர் அப்படி வருது. தோத்திரம். 2 நாய்ங்க. 2 நாய்களும் என்ன பண்றாங்க? கர்த்தருடைய ஆலயம் என்ன செய்யக்கூடாதுங்க? கட்டக்கூடாது என்று சொல்லி ராஜாவுக்கு புகார் மனு எழுதி தந்து ஆலயத்தை கட்டாதபடி ஸ்டே ஆர்டரை வாங்குறாங்க. ஒன்று கடக்க ஒன்று சொல்லி மொட்டை கடிதாசி எழுதி போட்டு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு முனைப்போடு கூட இருந்த செருபாபேல் சோத்திரிக்கிற போன்ற தலைவர்களை அதை தொடர்ந்து கட்டக்கூடாதபடிக்கு தடையை ஏற்படுத்துகிறார்கள். ஆலயம் கட்ட முடியாதபடி தடையாகவே இருக்கிறது. செருபாபேல் சோர்ந்து போனான். இனி இந்த ஆலயத்தை கட்ட முடியாதா? தடை நீங்காதா? அவ்வளோதானா? சில நேரம் இன்றைக்கும் இந்த பைபிள் ஸ்டடியில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, சில நேரம் சில காரியங்கள் அப்படியே தடையா இருக்குது. உனக்கு ரொம்ப நாளா அந்த காரியம் நிலுவையிலே இருக்கு, ஒரு முன்னேற்றமும் இல்லை, தேங்கின குட்டை மாதிரி இருக்குது, ஒரு காரியம் நடக்கல, அப்படியே இருக்குது. வருஷ கணக்காக அந்த விஷயம் அப்படியே இருக்குது, தடையாவே இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு அந்த காரியத்தை என்னால் கொண்டு போக முடியல. சில நேரம் நம்ம சோர்ந்து போற மாதிரி செருபாபேல் என்கிறவன் சோர்ந்து போகிறான். இதுக்கு மேலே இதை கட்ட முடியாதா? இது இவ்வளோதானா? தடைதானா அப்படின்னு. அந்த நேரத்தில் ஆண்டவர் சகரியாவின் மூலமாக செருபாபேலோடு பேசுகிறார். நீங்கள் சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 7வது வசனம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான்,
அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று என்ன செய்வார்கள்? ஆர்ப்பரிப்பார்களாக. செருபாபேலே, இது நடக்குமா நடக்காதா என்று நீ ஒன்றும் கவலைப்படாத. ஒருவேளை நீ அநேக விஷயத்தில் முயற்சி செய்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், உன் பலத்தினால் அது முடியாமல் போனாலும், உன் பராக்கிரமத்தினால் அது முடியாமல் போனாலும், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியினால் அது ஆகும். அல்லேலூயா. வாழ்க்கையின் வெற்றி, ஊழியத்திலே வெற்றி, உங்கள் வியாபாரத்திலே வெற்றி, தொழிலிலே வெற்றி, உங்கள் ஒவ்வொரு செயல்களிலும் வெற்றி உண்டாக வேண்டுமானால் அதற்கு பரிசுத்த ஆவியானவரோடு நமக்கு இருக்கிற ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். அப்போ இந்த ஆவியானவரோடு நாம் ஐக்கியப்படும் பொழுது பைபிள் என்ன செய்கிறது? ஆவியானவர் என்ன செய்கிறாரு? தடைகளை எல்லாம் நீக்கி போடுகிறார். பெரிய பர்வதம், மலை, முன்னேற முடியாதபடி பெரிய பர்வதம் மாதிரி இருந்தாலும் சமபூமி ஆக்குகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆவியானவரோடு நான் ஐக்கியப்படும் போது என்ன ஆசீர்வாதம்? தடைகள் நீங்குகிறது. அது ஐக்கியத்தில் உண்டாகிற ஆசீர்வாதம். ஆறாவது குறிப்பு, நான் ஆவியானவரோடு ஐக்கியப்படும் போது உயிர்ப்பிக்கிற ஊழியமாக, உயிர்ப்பிக்கிற ஜீவியமாக என் ஜீவியம் இருக்கும். ஆவியானவரோடு ஐக்கியப்பட்டிருந்தா நான் எதை செய்தாலும் என்னது எதுவாக இருக்குங்க? அது உயிர் மீட்சி உண்டாகிற, உயிர்ப்பிக்கிற காரியமாக இருக்கும். ஆவியானவரோடு ஐக்கியம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க. பழைய ஏற்பாட்டு ஊழியம் எழுத்தின் ஊழியம், அதாவது நியாயப்பிரமாணத்தின் ஊழியம். நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுது, நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுது. அது எழுத்து ஊழியம். அது பாவம் செய்தவர்களை அந்த நியாயப்பிரமாண ஊழியம் என்ன செய்தது? கொன்றது. ஆனா செத்துருவான், ஊனா செத்துருவான். ஏன்னா பழைய ஏற்பாட்டு ஊழியம் எழுத்தின் ஊழியம். நியாயப்பிரமாணத்தின்படி அவன் இந்த தப்பை பண்ணிட்டான், அவன் சாக வேண்டியவன். நியாயப்பிரமாணத்தின்படி மீறிட்டான், அவன் சாக வேண்டியவன். மன்னிப்பும் கிடையாது, விமோசனமும் கிடையாது. எழுத்து ஊழியம். கவனிக்கணும். அந்த உடன்படிக்கை கையெழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து என்ன செய்கிறது? கொள்ளுகிறது. ஆவியோ என்ன செய்கிறதுங்க? உயிர்ப்பிக்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு ஊழியம் ஆவியானவரின் ஊழியம், உயிர்ப்பிக்கிற ஊழியம். செத்து போனவனையும் உயிர்ப்பிக்கிற ஊழியம். ஆவியில செத்து போய் இருக்கிறவனை உயிர்ப்பிக்க செய்கிறது. புதிய ஏற்பாட்டு ஊழியம் எழுத்து ஊழியம் இல்லை. என்ன ஊழியம்? உயிர்ப்பிக்கிற ஆவிக்குரிய ஊழியம். ஆனால் பைபிள் சொல்லுது, ஆவியோ என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கிறது. எழுத்து என்ன செய்யறதுங்க? கொள்ளுது. உதாரணமாக பழைய ஏற்பாட்டு காலம், நியாயப்பிரமாண காலம், எழுத்து இது இப்படி அப்படியான்னு. யோவான் 19:7 பாருங்க. யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு சொல்றாங்க. இயேசுநாதரை வச்சுக்கிட்டு சொல்றாங்க, எங்களுக்கு என்ன உண்டுங்க? ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு. இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடினாலே அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இயேசுவை பார்த்து சொல்றாங்க, இவர் சாக வேண்டும். அப்ப நியாயப்பிரமாணம் யாரையே கொல்ல பார்க்குதுங்க? ஏசனாரையே கொல்ல பார்க்குது. நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு சாகணும். யோவான் 8:5 பாருங்க. இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? இங்க ஒரு பெண் விபச்சாரத்தில் கையும் மையுமா என்ன செய்யப்பட்டிருக்கான்?
பிடிக்கப்பட்டிருக்கா. இப்போ எதை அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க? நியாயப்பிரமாணத்தின்படி இவள் என்ன செய்யப்பட வேண்டும்? கொல்லப்பட வேண்டும். அப்போ நியாயப்பிரமாணம் இயேசுவையும் என்ன செய்யுது? கொல்லுதா பார்க்குது. பாவம் செய்த ஒரு சாதாரண ஒரு பெண்மணியும் நியாயப்பிரமாணம் என்ன செய்து? கொல்லப்பாகுது. ஆனால் இயேசு நியாயப்பிரமாண ஊழியம் செய்யலை. அவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல குனிந்து தன் விரல்களினால் 2 முறை எழுதினாராம். எத்தனை முறை? ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறாரு, எல்லாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. பைபிள் சொல்லுது முறையும் எழுதினார். 2ஆவது முறை என்ன செய்கிறாருங்க? எழுதினார். என்னுடைய தியானம் என்னன்னா, முறை சோத்திரம் அந்த நியாயப்பிரமாணத்தை எழுதினார். ஏன் தியானம். அப்புறம் 2ஆவது முறை அவர் எழுதும்போது அங்கே சுற்றி நின்றவர்களுடைய பாவங்களை எல்லாம் என்ன செஞ்சிருப்பார்? எழுதியிருப்பார். அவனவன் அதெல்லாம் பார்த்துட்டு தன் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு கொல்ல வந்த அந்த மனநிலைமையில் மாறி கற்களை எல்லாம் அங்கேயே போட்டுட்டு எல்லாரும் என்ன செஞ்சிட்டான்? போயிட்டான். இயேசு தலையை நிமிர்ந்து பார்த்தா அந்த ஸ்திரீ மட்டும்தான் இருக்கிறா. ஆட்கள் அவனை நியாயம் தீர்க்க வந்த ஆட்கள் ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், நானும் உன்னை என்ன தீர்க்கலை? நியாயம் தீர்க்கல. ஆனால் நான் சொல்கிறேன், இனி என்ன செய்யாத? கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். கொல்லுகிற ஊழியம் அல்ல, ஆவிக்குரிய ஊழியம். நியாயப்பிரமாணம் அவளை கொல்ல வந்து இயேசு அவளை உயிர்ப்பிக்கிறார். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதான் நியாயப்பிரமாண ஊழியத்தை அவர் செய்ய வராமல் உயிர்ப்பிக்கிற ஊழியத்தை செய்கிறார். அதனால தான் நீங்களும் நான் நீங்கள் ஜீவனோடு கூட இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆவியானவரோடு நாம் ஐக்கியப்படும் பொழுது நமக்கு என்ன உண்டாகிறது? ஒரு உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆமென். அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நான் ஆவியோடு நான் ஐக்கியப்படும் பொழுது எனக்குள் உண்டாகிற ஆசீர்வாதம் என்ன? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. 4வது வசனம், உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, எதில் இருக்கிறதுங்க? தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருக்கிறது. அப்படி என்ன அர்த்தம்னா, ஆவியானவர் நமக்குள் இறங்கும் பொழுது நாம் விசுவாசத்தில் ஸ்திரப்படுகிறோம். நாங்கள் ஒரு இடத்துல பவுல் சொல்கிறார், நாங்கள் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறபடியால் விசுவாசிக்கிறபடினால் பேசுகிறோம்னு சொல்கிறாரு. அப்படியானால் நம்ம ஆவியானவரோடு ஐக்கியப்படும் போது விசுவாசம் பலப்படுகிறது. நம்முடைய விசுவாசம் ஆவியானவரோடு ஐக்கியப்படும் போது நம்முடைய விசுவாசம் என்னப்படுகிறதுங்க? பலப்படுது. அவிசுவாசம் இல்லாமல், நம்பிக்கையற்ற சூழ்நிலை இல்லாமல், கர்த்தர் செய்வார் நடத்துவார் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ளே பலப்படுது. விசுவாசம் என்பது புத்தகங்களை படிப்பதனால், மூளை அறிவினால் உண்டாகிறதல்ல. விசுவாசம் என்பது பரிசுத்த ஆவியின் செயல்களால் உண்டாகிற அற்புத படைப்பு தான் விசுவாசம். ஆவியானவரோடு ஐக்கியப்படும் பொழுது நம்முடைய விசுவாசம் என்ன அடையுதுங்க? பலன் அடையுது. கர்த்தர் எனக்காக செய்வார், என் நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, ரோமர் 8:17 சொல்லுகிறது, ஏனெனில் விசுவாசம் கேள்வியினால் உண்டாகிறது, கேள்வி தேவனுடைய வசனத்தினால் உண்டாகிறது. அப்படியானால் ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கும்போது பேச்சிலே மாற்றம் இருக்கும். விசுவாசத்தை பேசுவோம், அவிசுவாசத்தை என்ன செய்ய மாட்டோம்? பேச மாட்டோம். பேச்சே விசுவாச பேச்சா மாறிடும். அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கும்போது நம்முடைய பேச்சு என்ன பேச்சா இருக்குங்க? விசுவாச பேச்சா இருக்கும். முடியாது,
வராது, இது உருப்படாது, இது இப்படித்தான், அது அப்படித்தான்னு நாம் அவிசுவாசத்தை பேசாமல் ஆவியானவரோடு ஐக்கியப்பட்டிருக்கும் போது நம்முடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் என்ன வார்த்தையாக இருக்கும்? விசுவாச வார்த்தையாக இருக்கும், தைரியத்தின் வார்த்தையாக இருக்கும். கர்த்தர் செய்வார்னு சொல்லுவோம், கர்த்தர் அதை நடப்பிப்பார்னு சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்ணை நான் ஏறெடுப்பேன், அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த தேவன் என்னுடைய தேவன், மரண பரியந்தமும் நடத்துவார், என்னை கைவிட மாட்டார், என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறபடியால் எனக்கு தாழ்ச்சி இல்லை. The Lord is my shepherd, I shall not want. எனக்கு குறைவு வராது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் போக்கையும் என் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதே இல்லை. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். விசுவாச வார்த்தை. அதனாலதான் பெந்தேகோஸ்தேல ஆவியானவர் இறங்கும் போது காலில் இறங்காம, கையில் இறங்காம, அங்கே இறங்காம, இங்கே இறங்காம நாவல வந்து முதல்ல இறங்கினார். ஆவியானவர் எங்க வந்து இறங்கினாருங்க? அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள், தேவ மகத்துவங்களை பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. அப்போ ஆவியானவரோடு கூட நம்ம ஐக்கியப்படும் பொழுது நம்முடைய வார்த்தையை விசுவாச வார்த்தையா மாறுது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அது தண்டு என்பது ஐக்கியத்தை காட்டுது. அப்போ ஆவியானவரோடு ஐக்கியப்படும் பொழுது மறுபிறப்பில் ஆவியானுடைய ஐக்கியம் உண்டாகுது. தெய்வீக சுகத்தில் ஆவியானவருடைய ஐக்கியம் உண்டாகிறது. பிசாசுகளை துரத்துகிறதில் ஆவியானுடைய ஐக்கியம், நன்மை செய்கிறதில் ஆவியானவருடைய ஐக்கியம், தடைகளை அகற்றுகிறதில் ஆவியானுடைய ஐக்கியம், உயிர்ப்பிக்கிற ஊழியத்தில் ஆவியானுடைய ஐக்கியம், விசுவாசம் பலப்படுகிறதில் ஆவியானவருடைய ஐக்கியம். ஆமென்னு சொல்லுங்க. எல்லாரும் நம்ம எழுந்திருப்பமாக சோத்திரிக்கிறோம். அப்போ நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு இணையும் பொழுது கர்த்தர் சோத்திர இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு தராரு. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு 5 நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நாங்கள் உம்மோடு ஐக்கியப்படுகிறவர்களாக, உம்முடைய ஐக்கியத்திலே இருக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக, எங்களை மாற்றுவீராக, எங்களை மாற்றுவீராக. பைபிள் சொல்லுகிறது, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் வந்து சோத்திரிக்கிறோம், நீ மனம் திரும்பாத பட்சத்தில் அதனிடத்தில் நின்ற விளக்கு தண்டை என்ன செய்வேன்? நீக்குவேன். அந்த விளக்கு தண்டு தான் ஐக்கியத்திற்கு அடையாளமாக இருக்குது. ஆமென். அந்த ஐக்கியத்துக்கு அடையாளமாக இருக்கிற அந்த விளக்கு தண்டு நம்மை விட்டு நீங்கக்கூடாது. அந்த கர்த்தர், அதனால தான் அந்த சபையில் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. இந்த சபையில் கொண்டு வந்து சேர்க்கிறாரு. எதுக்காக? நான் ஏன் சபையில் கொண்டு வந்து சேர்க்கிறாருன்னு சொன்னால், அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மோடு ஐக்கியம் உள்ளவர்களாக, உம்மோடு இணைந்திருக்கிறவர்களாக என்னையும் எங்களையும் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா, உம்மோடு இருப்பதுதான்
என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே கண்முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே கண்முன்னே நிறுத்தி உள்ளே. கைகளை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண. உம்மோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, ஐக்கியமுள்ள வாழ்க்கை. ஜெபிப்பவர்களை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த வேத பாட வகுப்பிலே நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்கள் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உங்களோடு ஐக்கியப்படும் பொழுது எங்களுக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை ஒரு 7 காரியங்களை எங்களுக்கு போதித்தீர் ஆண்டவரே. மறுபிறப்பில் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், பிசாசுகளை துரத்துறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். எத்தனையோ காரியங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்து வந்தீங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நன்மை செய்கிறவர்களாக எங்களை நீர் மாற்றுகிறீர் ஆண்டவரே. தடைகளை அகற்றும்படி கிரியை செய்கிறீர் ஆண்டவரே. உயிர்ப்பிக்கிற காரியங்களை எங்களை கொண்டு செய்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிற எங்களை விசுவாசத்தை நீங்கள் பலப்படுத்துறீங்க ஆண்டவரே. இந்த ஐக்கியத்தின் மூலமாக இதெல்லாம் உண்டாகிறதுன்னு பார்க்குறோம். அந்த விளக்கு தண்டுன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த விளக்கு தண்டு சபைக்கு அடையாளமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுது சபையிலே ஐக்கியமாக இருக்க ஆண்டவரே, சபையின் ஐக்கியத்தை நாங்கள் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள இந்த ஆவியானவருடைய ஐக்கியம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாவுக்கேதுவான சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறதே ஆண்டவரே. கர்த்தாவே, சோத்திராகவே இந்த சத்தியம் உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சோத்திரம் எனக்கு வெளிப்படுத்தது உடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த 7 விதமான ஆசீர்வாதத்தை இந்த ஐக்கியத்தின் மூலம் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள, சுதந்திரித்து கொள்ள ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் ஆண்டவரே, ஒரு 1.5 மணி நேரம் உங்கள் சமூகத்தில் அதை எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு ஓடி வந்தாங்களே ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் நல்ல நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவார். அவர் என் அக்கிரமங்களை எல்லாம், என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி, கழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வால வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரோடு ஐக்கியம் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.